ஹலோ மக்களே! இன்றைக்கி என்ன அருவாள் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்டோட காட்டில வந்து இந்த மாதிரி சைடில் மட்டையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி வெட்ட போகிறோம். ஏன்னா வந்து டிராக்டர் உழவு ஓட்ட வர்றாங்க. ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சோளம் போடுறங்காட்டி. அதனால தான் இது மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மட்டை ஒவ்வொன்றையா எல்லாத்தையும் வெட்டி எறிய போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதான் நம்ம தனிப்பட்ட விலாகு. அதில் இருக்கிற எல்லா மரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டணும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. வண்டி ஓட்டுறக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் இன்றைக்கி வெட்ட போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டேன். இது வேறு அருவாள் வேறு கொஞ்சம் இதாக டேமேஜாக இருந்தங்காட்டி அவ்வளோ சீக்கிரம் வெட்ட முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி மரத்தை எடுத்து கீழே போட்டோம். கடைசியாக எடுத்து அந்த மட்டையெல்லாம் தனியாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மட்டையாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பப்போ வரமனைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு மரத்துக்கும் இப்படி 4 பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டோம்னா டிராக்டர் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் மரமும் மேலே வளர்றதுக்கு உதவியாக இருக்கும். இது என் நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்களோட தோட்டத்தில் தான் அந்த வேலையெல்லாம் நேற்று செஞ்சுட்டு இருந்தோம். நண்பர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயல் முடிச்சுட்டு அடுத்த வயலுக்கு போயிட்டோம். மொத்தம் 4 வயல். ஒரு வயலுக்கு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வயலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது வேறு கொஞ்சம் உள்ளே இருந்தங்காட்டி கொஞ்சம் வெட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா புதருக்குள்ளே போய் வெட்ட வேண்டியாக இருந்தங்காட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே சுத்தமாக வெட்டி எறிஞ்சிட்டு கடைசியில் கொண்டு போய் எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல எம்டி இடத்துல வந்து போட்டுருவோம். ஏன்னா அங்கே உழவு ஓட்டல. அதனால் அங்கே இருக்கிற எம்டி இடத்துல வந்து கொண்டு போய் கடைசியில் அந்த மட்டையெல்லாம் போட்டு தீ வச்சுருவோம். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஈக்குமாறு உரிக்கிறது இல்லைன்னா அதுக்கு எடுத்துக்குவோம். எப்போவுமே வேஸ்ட் ஆகாது கைஸ் எதுவுமே. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமாக வந்து வெட்ட ஆரம்பிச்சிருப்பேன். உங்களுக்கு அப்படியே ஸ்பீடில் காட்டியிருப்பேன். ஏன்னா ஸ்லோவாக காட்டினா வீடியோ ரொம்ப நேரம் வரும். இதே பார்த்துருந்தா உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடில் அப்படியே காட்டுறேன். பார்த்திங்கனாலே தெரியும். இதெல்லாம் இருந்தால் டிராக்டர் ஓட்டவே முடியாது. மூஞ்சியில் அடிச்சிட்ருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல ஓரமாக இருக்கிறதில் வெட்டிட்டால் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு டிராக்டரில் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் வெட்டி விட்றோம். பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வெட்டினது பார்த்தாலே தெரியும். இல்லைன்னா டிராக்டர் வண்டியில் மட்டும் நம்ம போகும்போது கண்ணில் அடிக்கும். அது மாதிரி சில பல பிரச்சனை இருக்குது. அதுக்கோசரம் தான் இப்படியெல்லாம் வெட்டி வருது. நீங்களும் உங்கள் காட்டுக்கு முகத்தாட்டி இப்படி தென்னை மரம் வளர்த்துறீங்கன்னா அது தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பார்த்திங்கன்னா இந்த வரமட்டையெல்லாம் தான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் அந்த பச்சை மட்டை பழுத்த மட்டையெல்லாம் கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. அதை அப்படியே கொஞ்சம் வெட்டி எடுத்து போட்டு எல்லா வயலும் முடிச்சு கடைசி வயலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வயலிருந்து போட்ட மட்டையெல்லாம் கொண்டு போய் சொன்ன மாதிரி அந்த எம்டி இடத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த எம்டி இடத்துக்கு கொண்டு போய் போட்டேன். எல்லா மட்டையும் நானே தலை சுமந்து கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு மட்டையை எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். வேணா மட்டையில் ஈக்குமாறு உரிச்சுக்குவாங்க. இல்லைன்னா அப்படியே தூக்கி போட்டேன். இல்லைன்னா வந்து இது சாம்பலில் தீ எரிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் மக்கினதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் தீ எரிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற எல்லா மட்டையும் கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து போட்டேன். இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப நாள் வேலையை செய்யாமல் இருந்துட்டு மறுபடியும் இதெல்லாம் செய்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேகமாக ஓடி போய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு சின்ன கைஸ். வெயிட் வேறு அதிகமாக போச்சு. எனவே அவர் பக்கம் ஆள் கீழே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அவரை விடக்கூடாதரா கண்ணாயின்னு சொல்லிட்டு இருக்கிற மட்டை எல்லாத்தையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு முடிச்சாச்சு கைஸ். கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இதுதான். பாருங்கள் மரம் எப்படி காடு எப்படி சுத்தமாகிருச்சுன்னு. நீங்கள் ஓட்டுறக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் மட்டை இட்டையில் அடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பாருங்கள். அடுத்த வீடியோவில்